கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், அவரை உயர்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரே நாம் போகலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், வேதம் சொல்லுகிறது, தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் ஏறி. ஆண்டவர் எப்பொழுதுமே நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா ஆண்டவர் மலையின் அனுபவத்தில அதிகமாக அவர் விரும்புகிறார். மலையில போய் ஜெபிக்கிறத அவர் விரும்புகிறார், தனித்து ஜெபிக்க விரும்புகிறார். மலைக்கு போய் அவர் ஜெபிப்பதை அவர் ஒரு வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார். எங்க அடிக்கடி அப்படி செய்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலையும் அப்படி சொல்றார். அவர் எல்லாரையும் கப்பல்ல போட்ல அனுப்பிவிட்டு இவர் பிந்தி தனித்து மலையிலே அவர் ஜெபித்தார் அப்படி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து மலையிலே போய் ஜெபிப்பதை அதிக விரும்பினார், அதை செய்தார், அதை அதிகம் தேடினார். அவர் ஜெபிக்கிறவர். நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு நன்றாக ஜெபிக்கிறவர், ஜெப நேரங்களை அதிகமாக்குகிறவர். ராம் முழுவதும் ஜெபிப்பார், பகலில் ஜெபிப்பார், தனித்து ஜெபிப்பார், சேர்ந்து ஜெபிப்பார். ஆனால் அவர் மேக்சிமம் ஜெபிக்கும் போது மலைகளிலே போய் தான் அவர் அதிகம் ஜெபித்திருக்கிறார். மலையின் அனுபவம் உன்னதமானது. மலை நமக்கு மிக ஆசீர்வாதமானது. உயரமான இடத்திலே போய் ஜெபிக்கும் போது அந்த உணர்வு நமக்கு மிக ஆச்சரியமா இருக்கும். சில பைபிள்ல சிலர் மலைக்கு போக விரும்பினார்கள், சிலர் விரும்பல. அதுல முக்கியமான ஒரு நபர் நாம் லோத்துவை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சோதோம் குமாரா பட்டணத்தை ஆண்டவர் அழிப்பதற்கு திட்டமிட்டு அதை அழிக்கும் போது லோத்துவிட கையை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்து தேவ தூதனை வைத்து வெளியே இழுத்து கொண்டு வந்து, நீ அந்த மலைக்கு போ, சமபூமி எங்கும் நில்லாதே, ஒரு இடத்திலையும் பேசாதே என்று அவனை இழுத்து கொண்டு வெளியே விட்டார். ஆனால் இவனோ, நான் மலைக்கெல்லாம் போக முடியாது, நான் போல மலைக்கெல்லாம் அவ்வளவு தூரம் போக முடியாது என்று அவன் தேவனிடத்திலே சொன்னான். ஆனால் இவன் ஒருவன் தான் மலைக்கு போக மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் அருமையான காளைப்பு சொல்லும் பொழுது, எனக்கு இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று யோசுவாவிடத்துல கேட்கிறான். எனக்கு பங்கிட்டு கொடும், எனக்கு இந்த மலை நாட்டை தாரும் என்று காளைப்பு கேட்கிறான். ஆனால் இவனோ மலைக்கு போக மாட்டேன் என்று சொல்லுகிறான். மலை மிக அந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம். இன்றைக்கு ஒரு 4 விதமான மலையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த 4 விதமான மலைகளும் 4 விதமான காரியத்தை வெளிப்படுத்துகிறது. முதலாவது, வேதாகமத்திலே மலைக்கு போனவர்கள் 2 பேர். எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம், ஈசாக்கு. அந்த மலையின் பெயர் மோரியா மலை. மோரியா மலையிலே ஈசாக்கை பலி செலுத்தும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ போய் ஈசாக்கை பலி செலுத்து என்று ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல சொல்லுகிறார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள்
22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். கீழே வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு தெளிவாக சொல்லுகிறார், நீ போய் உன் பிள்ளையாயிருக்கிற ஈசாக்கை பலி செலுத்து எனக்காக என்று சொன்னார். இந்த முதல் வசனத்திலே இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். குழந்தை கிடைச்சாச்சு, புள்ள வளர்ந்துருச்சு. அதுவரை ஆபிரகாம் ஆண்டவர் சோதிக்கவே இல்லை. ஆனா ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார் என்றால், ஆபிரகாமுடைய நேரங்கள், ஆபிரகாம் தேவனை அதிகம் தேடாமல் விட்டான். என்னைக்குமே பாருங்களேன், நாம் யார சோதிப்போம்? ஒரு மனுஷனை டெஸ்ட் பண்ணணும், இவனை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னா எப்ப அதை பண்ணுவோம் அப்படின்னா, அவன் மேல டவுட் வரும்போதுதான் அவனை சோதிப்போம். இவன் உண்மையிலேயே நம்மளை தேடுறானா, உண்மையிலேயே நம்மளுக்கு அன்பு காட்டுறானா, உண்மையிலேயே அவன் நம்ம மேல அன்பா இருக்கானா. சோதனை, பரீட்சை. பிள்ளைகளுக்கு பரீட்சை வைக்கிறாங்க ஸ்கூல்ல. ஏன் வைக்கிறாங்க? உண்மையிலேயே இந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கா, இது பாஸ் ஆகுமா, இது நடிக்குதா, அல்லது நம்மகிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பரீட்சை. தேர்ச்சி அடைவதற்கு, அடுத்த லெவலுக்கு போறதுக்கு டெஸ்ட் பண்றாங்க. ஆபிரகாமை தேவன் சோதித்தார். ஏன்னா அவன் பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் அதிகமா தேவனை தேடினான், அதிகமா தேவனை உறவாடினான், அவரோடு கூட பேசிட்டே இருந்தான். ஆனா எப்ப குழந்தை கிடைச்சிச்சோ அதுக்கப்புறம் குழந்தை மேல ஆர்வங்களும், குழந்தை மேல அன்பும், குழந்தை மேல கவனமும் போனது. தேவனோடு பேசுகிற நேரம் குறைஞ்சிருச்சு. ஒன்னுதான் ஆண்டவர் பார்த்தார், இவனை சோதிச்சு பார்த்தா தான் சரி வருவான் என்று ஆண்டவர் அவனை சோதித்தார். எப்ப சோதித்தார்? பிள்ளை 1 வயசு 2 வயசு இருக்கும்போது கிடையாது, கிட்டத்தட்ட 14 வயது அந்த ஈசாக்குக்கு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் உன் பிள்ளைய மோரியா மலையில பலி செலுத்து என்று சொல்லுகிறார். பாருங்க ஆபிரகாமுடைய சூழ்நிலையை. எங்க போய் மலையில போய் பலி செலுத்த சொல்றார். உன்னை ஆபிரகாம் மறுபேச்சு எதுவும் சொல்லல, பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவன் மறுதரம் ஒன்றும் சொல்லாமல் சரி ஓகே அப்படின்னு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். ஏன் அப்படி பாருங்க, எதனால ஆண்டவர் தேவன் இந்த ஆபிரகாமை இவ்வளவு நேசிக்க காரணம்? பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன். சிநேகிதன்னா நம்ம குடும்பத்துல சொல்லாட்டாலும் கணவன்கிட்ட, மனைவிட்ட, பிள்ளைகள்கிட்ட சொல்லாத விஷயத்த கூட நாம சிநேகிதத்தை சொல்லுவோம். அப்போ எப்படி பாருங்க, ஆபிரகாமை தேவன் சிநேகிதனாய் வைத்திருந்தார். ஒரு சிநேகிதன், ஒரு நண்பன்கிட்ட எப்படி பேசுவாரோ அப்படி ஆபிரகாம்கிட்ட பேசினார். எதையுமே மறைக்கல, எதையுமே ஆபிரகாமுக்கு சொல்லாம இல்லை, எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஏன்னா அவன் ஆபிரகாம் தேவனோடு பேசுகிறதுல மாத்திரமல்ல, ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாக இருந்தான். ஆனால் பிள்ளை கிடைத்த உடனே ஆண்டவருக்கே டவுட் வர்ற மாதிரி பிள்ளையவே கொஞ்சிக்கிட்டு, பிள்ளையவே தூக்கி ஆடிக்கிட்டு கிடந்தான். உடனேதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் உன் பிள்ளைய பலி செலுத்துப்பா மோரியா மலையில என்று சொன்னார். தேவன் சோதித்த உடனே அவன் பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் மோரியா மலையிலே பலி செலுத்துவதற்கு அவன் பிரயாணமாய் போகிறான். நீங்க வேதத்துல வாசித்தா 3 நாள் பிரயாணம், 1 நாள் கிடையாது, 3 நாள் பிரயாணம் பண்ணி போனானா. மனைவியாகிய சாராள்கிட்ட சொல்லல, யார்கிட்டயுமே சொல்லல, பிள்ளைய கூட்டிட்டு போறான். 3 நாள். நம்மளும் சில நேரங்கள்ல தேவனை கண்டடைய வேண்டுமானால் 3 நாள் உபவாசம் பண்ணும், அல்லது 3 நேரம் உபவாசம் பண்ணும். நம்ம உபவாசமே பண்றது இல்லை பாருங்க. ஆனா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் போது தேவன் நமக்கு தென்படுவார், தேவனை நாம் பார்க்கலாம், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவன் மோரியா மலைக்கு போகிறான், பலிபீடம் கட்டுகிறான், பிள்ளைய வைக்கிறான். கத்தியை ஓங்கும் பொழுது ஆண்டவர்
இல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். 22ஆம் அதிகாரம் அதுல 12வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் என்று சொல்லுகிறார். அதே 22ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய, இவனுக்கு ஒரு டெஸ்ட் என்ன, நீ என்னை நேசிக்கிறாயா என்பதுதான் ஆண்டவர் வைத்த பரீட்சை. அதனாலதான் 2ஆம் வசனத்திலே சொல்லும் போது 3 வார்த்தை சொல்றார். புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும், 3வது உன் நேசகுமாரனை, உன் புத்திரனை, உன்னுடைய ஏக சுதனை, உன் நேசகுமாரனை. ஆண்டவருக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்மளை விட அவன் பிள்ளை அதிகம் நேசிக்கிறான், அதனாலதான் உன் நேசகுமாரன். ஆனா அதுல 12வது வசனத்துக்கு வரும்போது, அவன் பலிபீடத்துல அவன் பிள்ளை கட்டி வச்சு கத்திய ஓங்கும் போது ஆண்டவர் மறுபடியும் இந்த வசனத்தை அவனுக்கு சொல்றாரு. ஆனா அதுல 3ல 2 தான் சொல்றாரு, 1 விட்டுறாரு. எதை விடுறாருன்னா, நேசகுமாரன். ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு, நேசகுமாரன் ஈசாக்கு அல்ல, என்னை தான் இவன் நேசிக்கிறான் என்று. அதனால ஆண்டவர் மறுபடியும் சொல்லும் போது, உன்னுடைய நேசகுமாரன் சொல்லல, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும், இவனை நீ பலி செலுத்த வந்த பாத்தியா, அதனால ஈசாக்க பலி செலுத்தாத, நான் இப்ப உன்னை நம்புறேன். ஏன்னா உனக்கு உன் பிள்ளை நேசகுமாரன் அல்ல, கர்த்தரே நேசகுமாரன், கர்த்தரே உனக்கு நேசிக்கத்தக்க ஒரு தேவன். அதனால உன்னுடைய அன்பு என் மேல முழுசா இருக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மோரியா மலையின் அனுபவம் எதை நமக்கு காட்டுகிறது என்றால், உறவை விட தேவன் தான் முக்கியம் என்று இந்த மோரியா மலையின் அனுபவம். இந்த மோரியா மலையில நாம் கத்துக்கொள்ள வேண்டியது என்ன? உறவை விட தேவன் பெரியவர். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 1000 உறவுகள் நமக்கு இருக்கலாம், 1000 சொந்த பந்தங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் தேவனை விட பெருசா? தேவனை விட அவர்கள் உயர்ந்தவர்களா? தேவனை விட கணவன் பெரியவரா? தேவனை விட மனைவி பெரியாளா? தேவனோட பிள்ளைகள் பெரியதா? தேவனுடைய சொத்துக்கள் பெரியதா? தேவனை விட இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள் பெரியதா? இல்லை 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 இல்லை. என் தேவனை விட இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. என் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட எந்த உறவும் நமக்கு பெரியதா அல்ல. இதுதான் சத்தியம். இந்த மோரியா மலையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, என் உறவை விட எனக்கு தேவன் முக்கியமானவர். எனக்கு எல்லா உறவை விட எனக்கு தேவன் முக்கியமானவர். என் தேவன் எனக்கு முக்கியமானவர் என்பதை காட்டுவதுதான் இந்த மோரியா மலை. யாக்கோபு அப்படித்தான் தேவனோடு பேசுகிறவனா இருந்தான். எப்படி? எல்லாத்தையும் யாப்போக்கு நதி அண்டையிலே வந்து நதியை கடக்க பண்ணி இவன் மாத்திரம் தனித்து தேவனோடு உறவாடினான். அதனாலதான் யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் தேவனோடு தனித்திருக்கிற அனுபவத்திலே, தேவனோடு அதிகம் பேசுகிற அனுபவத்திலே, தேவனோடு கூட உறவிலே சரியா இருந்தால் தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உறவை விட தேவன் முக்கியமானவர். இரண்டாவது ஒரு மலையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது சீனாய் மலை. மோசே சீனாய் மலைக்கு போய் 40 நாள் உபவாசம் இருந்தான், தேவனோடு பேசினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கூட லூக்கா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அவர் அப்பம் புசியாமல் இருந்தார் பைபிள் சொல்லுகிறது.
ஆனால் யாத்ரா 34:28 அவன் புசிக்கவும் இல்ல குடிக்கவும் இல்ல, தண்ணீரும் கிடையாது, 40 நாள் தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிற இந்த காலை செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உறவை விட தேவன் முக்கியமானவர். இரண்டாவது, உணவை விட தேவன் முக்கியமானவர். சீனாய் மலை எதை குறிக்கிறது என்றால் உணவை விட தேவன் பெரியவர் என்பதை இந்த காலவேளையில நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. உணவை விட தேவன் பெரியவர், என்னுடைய ஆகாரத்தை விட தேவன் பெரியவர், நல்லா சாப்பிடுறத சாப்பிட்டு தூங்குறத விட என் தேவன் எனக்கு பெரியவர் என்கிற உணர்வு நமக்கு வருவதாக. அதிகம் தேவனை தேடுங்கள், அதிகமாக ஆண்டவரோடு கூட உறவாடுங்கள். உபவாசம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆமென். உணவை விட என் தேவன் தான் முக்கியம் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 59 இந்த ஸ்தேவான் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எனக்கு 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 உயிரை விட, எனக்கு உணவை விட அவன் தேவன் எனக்கு அழைத்த அழைப்பிலே அவன் உண்மையா இருந்தான். அவன் முழங்கால் படியிட்டு தேவன் அவன் சோத்திரம், அவன் தேவனுடைய அந்த கிருபையை நினைத்து தேவனுடைய சுபாவத்துக்குள்ளே அவன் வருகிறான். பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுடைய உறவை விரும்பினான். தேவனுக்காக உணவை தூக்கி எறிஞ்சு தேவனை அதிகம் நேசித்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு மலை இருக்கிறது. மூணாவது ஒரு மலை, அது மறுரூப மலை. மறுரூப மலையின் அனுபவம். 2 மலைகளை பார்த்தோம். முதலாவது மலை ஆமென் சோத்திரம், அது வந்து மோரியா மலை. மோரியா மலை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் ஸ்தோத்திரம், உறவை விட தேவன் முக்கியமானவர். 2வது ஒரு மலை சீனாய் மலை, அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம், உணவை விட தேவன் உயர்ந்தவர், பெரியவர். 4வது ஒரு மலை, 3வது ஒரு மலை மறுரூப மலை. மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது. இயேசு பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிக் கொண்டு மறுரூப மலைக்கு அவர் போனார். அந்த மலையில தேவன் மறுரூபமானார். எலியாவையும் மோசேயும் அவன் கண்டு பேதுரு சொல்றான், உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் என்று சொன்னான். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். அவன் அந்த மலையிலே போய் அந்த மலையை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னாரு, விழித்திருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை சீசர்களை பார்த்து, 1 மணி நேரமாவது எனக்காக என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் விழித்திருங்கள். நேரமானது. திரும்ப வந்தார். சீசர்களை பார்த்து சொன்னார், படுத்து நித்திரை செய்தீங்கள், இளைப்பாருங்கள், என்னுடைய வேலை வந்தது என்று சொன்னாரே. ஸ்தோத்திரம். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவம் உயர்ந்தது. உறங்கக்கூடாது, தூங்காதப்பா, இப்ப தூங்காதன்னு சொன்னார். இந்த காலவேளையில இந்த 3வது ஒரு மலையை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டுமானால், மறுரூப மலையின் அனுபவம் என்னவென்றால், என் உறக்கத்தை விட தேவன் உன்னதமானவர், என் உறக்கத்தை விட தேவன் எனக்கு முக்கியமானவர். தூக்கம் வேண்டாம்ப்பா, எனக்கு தேவன் தான் முக்கியம் என்பதை இந்த மறுரூப மலை காட்டுகிறது. ஆண்டவர் தனித்து ஜெபித்தார், தூக்கத்தை தூக்கி எறிந்தார். அவன் சீசர்ல சொன்னாரு, எப்பா தூங்காதப்பா என்று சொன்னார். இந்த மறுரூப மலையின் அனுபவத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, உறக்கத்தை விட என் தேவன் எனக்கு முக்கியமானவர், உறக்கத்தை விட என் தேவன் எனக்கு முக்கியமானவர். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்கள்? உறக்கத்தையா? தூங்கி தூங்கி வாழ்க்கையை கெடுக்கிறீங்களா? எல்லா காரியத்திலையும் தூக்கத்தை அதிகமா விரும்புறீங்களா? தூக்கத்தை நீ விரும்பாது, அது உன்னை தரித்திரனாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக நேரம் தூங்கினா நீங்க தரித்திரம் அடைவீர்கள். பிரியமானவர்களே, கவனமாக நீங்கள் ஆண்டவர் சமூகத்துல ஆமென் சோத்திர உணர்வுள்ளவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. வேதத்துல அநேகர் தூக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தேவனோடு பேசின அனுபவத்தை பார்க்கணும். யாக்கோபு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல நடுராத்திரியில தேவனோடு உறவாடினான். அதே போல யாப்போக்கு நதி அண்டையில யாக்கோபு தனித்திருந்து ஜெபம் பண்ணினான். பிரியமானவர்களே, நம்ம ஜெபம், தேவனோடு உறவு முக்கியமானது. தூக்கத்தை விட
தேவன் முக்கியமானவர். அதனாலதான் காலையில நீங்க 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து குடும்பமாய் ஜெபம் பண்ணுவதற்கு காரணம், எனக்கு தூக்கத்தை விட என் தேவன் முக்கியமானவர், தேவன் தான் எனக்கு முக்கியம். அந்த ஒரே காரணத்தினால தூக்கத்தை நாம் தூக்கி எறிகிறோம், தேவனோடு உறவாடுகிறோம். அப்ப முதலாவது மோரியா மலை உறவை விட தேவன் முக்கியமானவர். இரண்டாவது சீனாய் மலை உணவை விட தேவன் முக்கியமானவர். மூணாவது ஸ்தோத்திரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறுரூப மலை, அங்கே உறக்கத்தை விட தேவன் முக்கியமானவர். கடைசியாக ஒரு மலை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கல்வாரி மலை, கொல்கதா மலை. கொல்கதா மலை நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் நமக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரே, சிலுவையில அடித்து அவர் கொல்லப்பட்டாரே, அவரே நமக்காக ஜீவனை கொடுத்தாரே. இதிலிருந்து இயேசுவிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? தன் உயிரை விட தேவன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முக்கியத்துவத்தை கொடுத்தார். உயிரை விட, செத்தாலும் பரவாயில்ல. எஸ்தர் சொல்றா பாத்தீங்களா, நான் நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் போய் ராஜாவிடத்துல பிரவேசிக்கிறேன். யோபு சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, என் பாதத்தை அல்ல, என் தலை முதல் பாதம் வரை என்னையே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீரே ஆளுகை செய்யும் என்று சொல்லுகிறான். இந்த காலை செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் எதை முக்கியத்துவப்படுத்துகிறீர்கள்? உறக்கத்தின் மேல் அதிக முக்கியத்துவமா, அல்லது ஸ்தோத்திரம் பிள்ளைகள் மேல அதிகம் அனுபவிக்கிறீங்களா? உறவு மேல? உறவெல்லாம் ஒரு நாள் உங்களை தனிச்சு விட்டுட்டு போயிடும், உறவெல்லாம் உங்களை தனியா நிக்க விட்டுட்டு ஓடிடும். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நேசிக்கிறார், அன்பு காட்டுகிறார், உயர்த்துகிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம் ஜெபிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, மறுரூப மலைக்கு வந்தீர்கள், அதை தாண்டி கல்வாரி மலை, கொல்கதா மலைக்கு வந்தீர்கள் என்றால் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் கண்டுபிடிக்க முடியும், கண்டுகொள்ள முடியும். மாமே சோத்திரம், கொல்கதா மலையில ஆண்டவர் நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். தேவன் பிதாவிடத்துல நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு உயிரை விட எனக்கு நீங்க தான் முக்கியம்பா, உயிரை விட என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த 4 விதமான அனுபவத்துல நீங்கள் வந்து அந்த 4 விதமான அனுபவத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம் ஜெபம். ஆண்டவரே, இந்த 4 அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு வருவீராகும். ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே உறவை விட, குடும்பம் குட்டி பிள்ளைகளை விட எனக்கு நீங்க தான் முக்கியம்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு சாப்பாட்டை விட, உணவை விட நீங்க தான்ப்பா எனக்கு முக்கியம். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு உறக்கத்தை விட நீங்க தான் முக்கியம். ஆண்டவரே, 4வது உயிரை விட நீங்க தான் முக்கியம். ஆண்டவரே, கர்த்தாவே, என் உயிரே போனாலும் என்ன வந்தாலும் உங்களை நான் மறுதலிக்க மாட்டேன், உங்க கூடவே இருப்பேன், நீங்க தான் எனக்கு எல்லாமே. அந்த அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு வந்து சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்துல என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை முடிப்பில் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.